வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பாப்கார்ன் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டியான பாப்கார்ன் சிக்கன் நம்ம வீட்டிலேயே செய்ய முடியும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாப்கார்ன் சிக்கன் செய்யறதுக்கு சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு 300 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். போன்லெஸ் சிக்கனில் தான் செய்யணும், அதில் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா இந்த சிக்கன் மேலே நல்லா கோட் ஆகணும். கை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாப்கார்ன் சிக்கனுக்கு சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்கணும், அதனால ஒரு 1 to 2 hours நல்லா மேரினேட் ஆகணும். இப்போ இது கூட ஒரு முட்டை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கிறேன். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த முட்டை தயிர் எல்லாத்தையும் சிக்கன் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதே 1லேருந்து ஒரு 2 மணி நேரம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம், நல்லா ஊறட்டும். இப்போது மேலே கோட்டிங்க்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சோள மாவு இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப் சேர்த்துக்கிறேன். இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் சேர்த்தோன்னா பாப்கார்ன் சிக்கனோட அவுட்டர் லேயர் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், KFC சிக்கன் சாப்பிட்ற மாதிரி. அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் 1.5 மணி நேரம் இது நல்லா ஊறிடுச்சு. இப்போது இதில் இருக்க ஒவ்வொரு பீஸாக எடுத்து சேர்த்துக்கிறேன். உள்ளே இருக்க அந்த வாட்டர்லாம் சேர்க்கக்கூடாது, வெறும் சிக்கன் மட்டும் எடுத்து இந்த மைதா மாவில் போட்டுக்கலாம். ஒரு பேட்சுக்கு போடுற அளவுக்கு சிக்கனை எடுத்து வச்சுட்டு இந்த மாவில் நல்லா கோட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கையிலேயே கோட் பண்ணிக்கோங்க. சிக்கனோட எல்லா இடத்துலையும் அந்த மாவு நல்லா கோட்டாக இருக்கணும். நான் இன்றைக்கி பாப்கார்ன் சிக்கனை சிங்கிள் கோட் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி மைதாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துப்பேன். நீங்கள் டபுள் கோட்டிங் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மைதாவில் டிப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா மேலே நல்லா வெட் ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் மைதாவில் போட்டு டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது இன்னும் லேயர் கொஞ்சம் திக்காக இருக்கும், க்ரன்ச்சியாகவும் இருக்கும். ஒரு பேட்ச் பொரிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி சிக்கன் ரெடி பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா இதில் ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் போட்டதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா வெளியே மட்டும் கறிக்கணும், உள்ளே சிக்கன் வெந்திருக்காது. இந்த மாதிரி பாப்கார்ன் சிக்கன் செய்யறதுக்கெலாம் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா மைதா மாவில் டைரெக்டாக அப்படியே டிப் பண்ணி போடுறதுனால நிறைய மாவு கீழே உந்து போயிடும். இன்னொரு டைம் ஃப்ரை பண்ணுறதுக்கெலாம் இந்த எண்ணெய் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் தாளிக்கிறதுக்கு ஏதாவது சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புக்கெலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஃப்ளேமை லோலியே வச்சு பொறுமையாக வேக வச்சுக்கலாம். இந்தளவுக்கு இந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், எடுத்துக்கலாம். நம்ம மைதாவில் சிங்கிள் கோட் தான் போட்டோம், இருந்தாலுமே சிக்கனில் அந்த ஃப்ளேக்ஸ் லேயர்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு பேட்சும் போட்டு எடுத்துக்கலாம். சிக்கன் பீசஸ்லாம் சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே நல்லா வெந்துடும். இதே மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸ்நாக்ஸ் ரெசிபீஸுங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பாப்கார்ன் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.